திருப்பதி வெங்கடாச்சலபதியின் அற்புத கதை. திருப்பதி மலை அடிவாரத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். வறுமை இருந்தாலும் அவரின் கண்களில் ஏழுமலையான் மீதான அழியாத நம்பிக்கை இருந்தது. ஒரு இரவு விளக்கின் மங்களான ஒளியில் கண்ணீருடன் கைகளை கூப்பி, சுவாமி, ஒருமுறை உங்கள் தரிசனம் தாரும் என்று வேண்டினார். அந்த இரவில் அவர் கனவில் வெங்கடாச்சலபதி தோன்றினார். தெய்வீக ஒளியுடன், காலையில் மலைக்கு வா, உன் கவலை என் பொறுப்பு என்று அருளினார். அடுத்த நாள் விடியற்காலையில் காலில் செருப்பின்றி நம்பிக்கையுடன் திருமலை நோக்கி அவர் பயணமானார். அவர் கையில் சிறிய அரிசி பொட்டலம் மட்டுமே. அதை இறைவனுக்கு காணிக்கையாக மார்போடு அணைத்துக் கொண்டார். அந்த சிறிய அரிசி அற்புதமாக மாறியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானம் பெற்றனர். ஒருவரின் நம்பிக்கை பலரின் பசியை போக்கியது. அப்போது ஒரு வயதான துறவி வந்து, நீ கொடுத்தது உணவில்லை, நம்பிக்கை என்று மெதுவாக சொன்னார். அடுத்த நொடி அந்த துறவி தெய்வீக ஒளியில் மறைந்தார். அவர் புரிந்து கொண்டார், ஏழுமலையான் நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ பணம் கொண்டு வரவில்லை, பழமும் கொண்டு வரவில்லை, நம்பிக்கை மட்டும் கொண்டு வந்தாய். அதற்குத்தான் ஏழுமலையான் அற்புதம் காட்டினார். நம்பிக்கையோடு வந்தால் திருப்பதி மலை கூட உன் வாழ்க்கை சிகரமாகும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் போடுங்கள். நம்பிக்கையுள்ள ஒருவருக்கு ஷேர் செய்யுங்கள். இப்படி பக்தி கதைகள் தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஏழுமலையான் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் நிலைக்கட்டும்.